வணக்கம். இதுவே நல்லா டாக்கீஸ். 2 நாளா நம்ம ஹோம் கிரவுண்ட்ல, நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்திலே வந்து சலசலப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 10 நாளைக்கு முந்தி தான் வந்து டங்ஸ்டன் எடுக்க போறோம். மதுரை நகரையே கபலீகரம் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லி சங்கிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மதுரை மக்கள் ரொம்ப சிம்பிளா, முதல்ல களத்துக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அடுத்து எல்லா ஒரு சாதி, மத வேறுபாடே இல்லாம அனைவரும் கை கோர்த்தாங்க. சோ உங்களுக்கு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதின்றது அரிட்டாபட்டி. இது எல்லாமே வந்து சாதியோ, மதமோ பார்க்கக்கூடிய இடமே கிடையாது. இங்க வந்து நீ மதுரை மண்ல வந்து சாதி மதம் பேசினா அது செல்லாது. நீங்க வந்து உங்களுடைய ஆட்கள சங்கிகள் வந்து யாரையா ஒருத்தர கவுன்சிலராவோ இல்ல எம்எல்ஏவோ ஆக்கணும்னு அது நடக்க போதில்ல. இங்க வந்து நேற்று நடந்த நிகழ்வுகளை ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். என்ன நடக்குது? திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணுமே புரியல. whether there is any respondent petitioner, whether there is any plaintiff or defendant, எங்கேயாவது மனுதாரர் எதிர் மனுதாரர் இருக்காங்களா இந்த வழக்குல? இல்ல வழக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாதுங்க. எந்த வழக்குமே பெட்டி கிடையாது. இவங்களோட பிரேயர் என்ன? பிரேயர் கேட்கக்கூடிய ஆட்கள் யாரு? என்ன பிரேயர் கேட்கறாங்க? என்ன கேட்கறாங்க? எதுக்கான போராட்டம்? ஒண்ணுமே கிடையாது. சும்மா இந்த இல்லாத இந்த குருட்டு பூனை இருட்டுல பாஞ்ச மாதிரி ஒண்ணுமே கிடையாது. லீகல் தேர் இஸ் நோ லீகல் டிஸ்பியூட். ஒரு வழக்கறிஞரா சொல்றேன். லீகல் டிஸ்பியூட் எந்த இடத்துலயுமே கிடையாது. மதுரை மக்கள் வந்து ரொம்ப ஒத்துமையா வாழக்கூடிய மக்கள், ரொம்ப பாசக்காரங்க. நேற்று வந்திருக்கக்கூடிய சங்கிகள் வந்து வந்து கிடா வெட்டுறதுனால வந்து புனித கெட்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றம், அரிட்டாபட்டி, பாண்டி கோயில், அழகர் கோயில், முனியாண்டி கோயில், இது எல்லாத்துலயுமே செகண்டுக்கு செகண்ட் கிடா வெட்டி பொங்க வைக்கிறதா தமிழர் பண்பாடு. ஏன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல தமிழ் கடவுள் முருகன், இந்து கடவுள் சிவன், சமண கோயில், இஸ்லாமிய தர்கா, 4 மதமும் சேர்ந்து ஒரு மலையில இருக்காங்க. இது பல நூற்றாண்டுகளா இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இடத்துலயும் வந்தது இல்லைங்க. எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. சில டிஸ்பியூட் வரும்போது அது லீகலா போய் கோர்ட்ல போய் முடிச்சுக்கிடுவாங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது. சோ தெர் இஸ் நோ பெண்டிங். எந்த பெண்டிங் கேஸும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்குள்ள எல்லாம் ஒத்துமொத்தையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செகண்ட் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். தினந்தோறும் கல்யாணம், தினந்தோறும் காது குத்து, நிறைய கல்யாண மண்டபங்கள், நிறைய மளிகை கடைகள், பூக்கடை, எல்லாமே வந்து வாழ்வாதாரங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதே திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சமண கோயில், இந்து கோயில், தமிழ் கடவுள் முருகன், இஸ்லாமிய தர்கா, இவங்களை வச்சுதான் உங்களுக்கு வாழ்வாதாரமே. நீங்க அதை 144 போட வச்சு 2 நாளா நீங்க வயிற்றுல அடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க இப்ப 144 ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் திருப்பரங்குன்ற மக்கள் வந்து சுதாரிக்கல. நீ வந்து திருப்பரங்குன்றத்திலயோ மதுரையிலயோ வந்து முனியாண்டி கோயிலையோ இல்ல அழகர் கோயிலையோ பாண்டி கோயிலையோ போய் ஏங்க ஆடு வந்து மம்மி மம்மி மேன்னு கத்துது, மம்மிஜி என்ன விட்டுருங்க விட்டுருங்க சொல்லுது. ஆனா தமிழர்கள் இப்படி அதோட கழுத்தை வெட்டி அதோட கறி எடுத்து சீரக சம்பா அரிசியிலையும் பாஸ்மதி அரிசியிலையும் நெய்ய ஊத்தி பிரியாணி செஞ்சு மணக்க பொங்கல் வச்சு சாப்பிடுறீங்களே, இப்படி கடா வெட்டி பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு மட்டும் கேட்டு பாரு. திருப்பரங்குன்றத்துல நீ இந்த கேள்வியை கேட்டு பாரு, கடா வெட்டி பொங்கல் வைக்கலாமான்னு. இன்னமும் கடா வெட்டுறாங்க, அதனால திருப்பரங்குன்றத்துக்கு ஐயா, திருப்பரங்குன்றத்தை சுத்தி இருக்கிற கம்மால மீனை பிடிச்சு சுட சுட வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டு தலையை சுட்டு வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பாண்டி கோயில்ல கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கோழி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, படையல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரு வேணாலும் போய் மட்டன் பிரியாணி சாப்பிடலாங்க. நான் ஒரு 2-3 நாளைக்கு பாண்டி கோயில கிராஸ் பண்ணிட்டு தாண்டவே முடியல. பெரிய முகூர்த்தம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 1000கணக்கான வண்டி நிக்குது. பூரா கிடாவை தான் இழுத்துட்டு போறேன். பூரா போட்டு கிடா வெட்டி படையல் போட்டுக்கிட்டு இருக்க. செகண்டுக்கு ஒரு கிடா. நீ வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து கிடா வெட்டுறது படையல் போடுறது புனித கேட்டு போச்சுன்னா மதுரைக்காரன் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், இல்ல லந்த குடுக்குறியா அப்படிப்பாங்க. லந்த குடுக்கறது என்ன, நக்கல் குட்டியாடா அப்படின்னு அர்த்தம். எங்க திருப்பரங்குன்ற பகுதியை வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கிறது தானே. முருகனே வந்து குறிஞ்சி ஆண்டவர் தானேங்க, குறிஞ்சி நிலத்தோட மன்னன் தானேங்க, ஒரு வேடம் தானேங்க, வேட்டையாடி உண்றது தானே. நீ வந்து எதை மாத்த போறீங்க சங்கிகள்? நீங்க போய் பாண்டிகையில போய் ஐயா நம்ம எல்லாம் வைதீக இந்து மதம், நம்ம புளியோதரை சாப்பிடணும், தயிர் சோறு சாப்பிடணும், நம்ம ஊறுகாது விட்டு சாப்பிடணும் பாண்டி கோயில விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. செகண்ட் கடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கோழி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, பிரியாணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போய் பாருங்க, யார் வேணா சாப்பிடலாம். வாங்கினாச்சு உட்காருங்கனாச்சு சாப்பிடுங்கனாச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்க இஸ்லாமியனா இருங்க, இந்துவா இருங்க, யாரா இருங்க,
என்னன்னே கேட்காம பிரியாணி உங்க தட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தட்டை கையில கொடுத்து சாப்பாடையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அருமையான இடங்க. மத நல்லிணக்க பூமி. திருப்பரங்குன்றம் வந்து எல்லா மதங்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேட்கக்கூடிய இது ஒரு 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 அருமையான இது சுற்றுலா தலமா அறிவிச்சு தமிழக அரசு சார்பா எல்லா மதத்துக்காரையும் குறிப்பா நாக்பூர்ல இருந்து, குஜராத்ல இருந்து, மத்திய பிரதேசல இருந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களோ, ஒரு பகுத்தறிவு இல்லாத மக்கள் அவங்களெல்லாம் கூட்டு வந்து திருப்பூர்ல காமிக்க பாரு. தர்காலாம் ஆடு வெட்டுறாங்க. இங்க கடா வெட்டி பொங்க வைக்கிறான். இங்க முருகன் கோயில், இங்க சிவன் கோயில், இங்க சமணர் கோயில் எல்லாம் எப்படி திருப்பூர் ஒத்துமையா வாழ்றாங்கிறத வடநாட்டு மக்களுக்கு நம்ம காட்டணும். அவங்களுக்கு பகுத்தறிவை கொடுக்கணும். பகுத்தறிவுக்கு தூண்டுதலா திருப்பரங்குன்றம் இருக்க போகுது. நல்ல மார்க் மை வேர்ட்ஸ். பகுத்தறிவை தூண்டக்கூடிய இடமா திருப்பரங்குன்றம் இருக்க போகுது. வட இந்திய மக்கள் வந்து இனி பார்க்க போறான். யாரு என்ன இந்த திருப்பரங்குன்றம் எப்படி எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க, எப்படி கடா வெட்டி பொங்க வைக்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கிறத பார்க்க போறான். நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. சங்கிகளுக்கு சொல்லிக்கிறது நீ கடா வெட்டி பொங்க வைக்கிறதுனால திருப்பரங்குன்றம் புனிதம் கட்டுப்போச்சுன்னா தெருக்கு தெரு கடா வெட்டிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும், காது குத்திக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் கடா வெட்டி பொங்க வைக்கிறது தமிழர் பண்பாடே. அதனால திருப்பரங்குன்றத்துல உங்களுடைய ஆட்டை செல்லாது. திமுக தோழர்கள் வந்து திமுக தோழர் மட்டும் அண்ணா திமுக எல்லாருமே கொஞ்சம் நேரத்துல இருந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. குறிப்பா இஸ்லாமிய சோழர்கள் ரொம்ப டல்லா இருக்காங்க. இதுல வந்து பெரிய அளவுல தவறு நடந்துருச்சு. எனக்கு என்னன்னா ஒரு வழக்கறிஞரா இருந்துகிட்டு திமுக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல வாதாடுறதை பத்தி நான் விமர்சிக்கிறது சரியா இருக்காது. ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்றதை விமர்சிக்க கூடாது இல்லையா? இப்ப நான் விமர்சிக்கிறது சரியா இருக்காது. ஆனா எல்லாரும் மக்களுக்கு தெரியும் பழங்கநத்தத்துல எதுக்காக அனுமதி கிடைச்சது. 144 போட்டிருக்கும் போது எப்படி அங்க ஆர்ப்பாட்டம் நடத்த முடிஞ்சது, கோயிலுக்குள்ளேயே ஒரு கட்சி கொடியை தூக்கிட்டு எப்படி பிஜேபியால போக முடிஞ்சது, இதெல்லாம் நிறைய ஒரு கேள்விகள். திமுக தோழர்களோட மனம் வந்து ரொம்ப புண்பட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி, சம்திங் ஸ்மெல்லிங் பேட் அப்படிங்கிற மாதிரி. அப்பெல்லாம் பயப்பட வேண்டிய இல்லைங்க. மக்கள் சக்தி வந்து மகத்தான சக்திய. நீங்க திருப்பரங்குன்றம் மதுரை எல்லாம் வந்து நீங்க மத வேறுபாடே பேச முடியாது. அதனால இஸ்லாமிய சோழர்களோ இன்னும் திமுக தோழர்களோ ஐயோ இது பெரிய பின்னடைவு அப்பெல்லாம் நினைக்கவே வேண்டியது இல்லை. இப்ப கோர்ட்டுன்றது இல்லைங்க. என்ன கோர்ட்ல நடந்திருக்கும்? நாங்க ஒரு 4 வக்கீல் இருப்போம். சமணருக்கு ஒரு வக்கீல், தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு வக்கீல், இஸ்லாமிய தர்காவுக்கு ஒரு வக்கீல், அரசு வழக்கறிஞர், ஒரு ஜட்ஜிங்கிறவர் அவர் ஒரு சேர்ல உட்காந்துருப்பார். நாங்க பேசுறதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுமா? சோ நம்ம பேசுறது அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யாருக்கு போதும் முதலமைச்சர் தான் போகுது. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நம்ம என்ன நடக்குது, ஏன்னா இது ஒரு பின்னடைவா கருதுறாங்கல்ல இங்க ஆர்ப்பாட்டம் நடத்த விட்டது, இது எல்லாமே ஒரு தேவையில்லாத தானே. நீ வந்து முனியாண்டி கோயில போய் சொல்லி பாருங்க, பாண்டி கோயில போய் இந்த நேத்து வந்த குரூப் பூரா வெளியூர் குரூப், திருப்பங்குன்ற மக்கள் ஒத்துமையா இருக்காங்க. நல்லா சொல்லு. நான் மதுரை லா காலேஜ் படிச்ச பையன். ஏன்னா 1960ஸ்ல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் ஒண்ணு மண்ணா இருக்காங்க திருப்பங்குன்றத்துல. யாருக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. எந்த மத கலவரத்தையும் இங்க எவன் நினைச்சா ஏற்படுத்த முடியாது. சரியா? மத சார்பான கட்சிகள் இங்க வளராது. இஸ்லாமிய சகோதரர்கள் துளி கூட பயப்படாதீங்க. அப்படி இடம் கிடையாது நம்ம இடம். இல்ல எவனும் வந்து லந்த கொடுத்துட்டு போக முடியாது திருப்பரங்குன்றத்துல. நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணா தான் இருக்க போறோம். அதனால இதுல எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் அதிகாரிகளும் நம்மளுடைய அரசு வழக்கறிஞர்களும் செயல்பாடுகளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் சற்று கண்காணித்தால் கொஞ்சம் உங்களுடைய திமுக தோழர்களே கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, இஸ்லாமிய சகோதரரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. என்னுடைய வேண்டுகோளா இருக்க முடியும். மற்றபடி இதுல பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்ல. இது வந்து பெரியார் மண், இது வந்து தமிழ் கடவுள் முருகனோட மண். அழகன் முருகனா அழகு, முருகன் அழகன். சரியா? அழகன் வந்து அழகு வந்து யாரையும் வெறுக்காது, அழகு எல்லாத்தையும் இருக்கு. சரியா? அது மாதிரி எல்லாரையும் அரவணைக்கிறதா திருப்பரங்குன்றம், மதுரை, அரிட்டாபட்டி எல்லா மக்களோட பண்பாடும். அரிட்டாபட்டி மக்கள் வந்து எல்லாரும் கட்சி வேறுபாடு இல்லாம நன்றி சொன்னாங்க இல்லையா? முதலமைச்சருக்கும் நன்றி சொன்னாங்க. அதனால வந்து இங்க டங்ஸ்டன் வந்து வர உடல் எல்லாவனும் சாதி மத வேறுபாடு எல்லாம் ஒத்துமையா இருக்கா, அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லி யாருக்கோ 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 கடுப்பா இருக்கு. அதனால தமிழக முதல்வர் இன்னும் கொஞ்சம் சற்று சுதாரிப்பா இருக்கணும். மற்றபடி இதுல வந்து எந்த பிரச்சனையும் வரப்போதில்ல. வழிபாட்டு தல சட்டம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் எல்லாம் அந்த மத வழிபாடு சம்பந்தமா அந்த இடங்களை வந்து போய் பிரச்சனை பண்றது எல்லாத்தையும் ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. இத வேற மாதிரி அதர்வைஸா நடத்துறதுக்கு எதுவும் இல்லை. அதனால இஸ்லாமிய சகோதரர்கள் வருத்தப்பட ஒண்ணுமே இல்லை. இது நம்ம ஹோம் கிரவுண்ட், இங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம். அதனால மத நல்லிணக்கம் திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் தொடரும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நம்ம வியல் டெக்னிக்ஸோட ஸ்டாண்ட். சரியா? அடுத்த கொலை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.